सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதையின் சாங்கிய யோகத்தின் பயணத்தில் திரிகாலதர்ஷியான பரமாத்மா நம்முடைய 3 காலங்களையும் தெரிந்து கொண்டு நமக்கு இந்த உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ இதில் நாம் அர்ஜுனனுடைய நிலைமையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கூடவே நாம் நம்முடைய நிலையையும் சோதித்து பார்த்து கொண்டே இருக்கும். அப்போது இதில் நம்ம இப்போ தான் பார்த்தோம், இந்த யாசிக்கும் குணம், இதை நான் யுத்தம் செய்யறதை விட யாசித்து, அதாவது பிச்சை எடுப்பதே மேல் அப்படின்னு சொன்னால், இதை நம்ம யாசிகா புத்தின்னு சொல்லுவோம். இதை ஒரு மற்றவர்களிடம் யாசனை செய்யக்கூடிய ஒரு புத்தி நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு நாம் செக் பண்ணணும். ஒரு விஷயத்தை நம்ம எதிர்நோக்கணும், எதிர்கொண்டு அதை நாம் எப்படி அதை ஃபைட் பண்ணி வெளியில் வரோங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு பதிலாக இங்கே எங்கே வாங்கி அவர்களுடைய விஷயங்களையே நான் கேட்டு யாசனை செய்தே நான் வாழ்ந்துடலாம். இப்படியும் பல பேர் இருக்கும். இப்போது இந்த மாதிரியான யாசிக்கும் குணம் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கா, இல்லை இன்னும் இருக்கா அப்படின்னு நாம் செக் பண்ணணும். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு சிட்டியில் கவர்மெண்ட் திடீர்னு ஒரு ரூல் போட்டாங்க. இனிமே இந்த சிட்டியில் யாருமே பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டாங்க. இது கலெக்டரோட ரூலாக இருந்தது. அந்த ரூல் போட்ட உடனே அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அந்த சிட்டியில் நிறைய பிச்சைக்காரங்க இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு மேன்ஷன் மாதிரி கட்டி கொடுத்து அவங்க எல்லாரையும் தங்கிறதுக்கு அவங்க வசதி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பல காலமாக பிச்சை எடுக்கிறதுனால அவங்க கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி அவங்க மனநிலையாயிடுது. அவங்கள உட்காத்தி வச்சு அவங்களுடைய மன ஆரோக்கியத்திற்காக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அவங்களுடைய குடும்ப நிர்வாகத்திற்காக அவங்களுக்கு கவர்மெண்ட்டோடைய தரப்பிலிருந்து சாப்பாடும் கொடுத்தாங்க. நிறைய என்ஜிஓஸை கூப்பிட்டு அவங்களுக்கு சொன்னாங்க, இவங்களை நல்ல படிப்பறிவு கொடுங்க, கிளீன்லினஸ் இவங்களுக்கு இல்லை, தூய்மையே இல்லாமல் போயிடுச்சு, இதை பற்றியான ஒரு சிக்ஷையை இவங்களுக்கு கொடுங்க, இவங்கள படிக்கணும், இவங்கள வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கானது எல்லாமே செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த என்ஜிஓலேருந்து வந்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு பல விஷயங்கள், அவங்களுடைய உடல் நலம், மனநலம், அவங்களுக்கு சாப்பாடு, கவுன்சிலிங், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணினாங்க. இந்த மாதிரி இது ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஒரு 6 மாதம் கழித்து திரும்பவும் அந்த என்ஜிஓலேருந்து இருக்கிறவங்க அந்த வழியாக போயிட்டு இருக்கும்பொழுது டிராஃபிக் சிக்னலில் வண்டி நின்றுது. பார்த்தாக்க இவங்க யாருக்கு அந்த சிக்ஷை கொடுத்தாங்களோ அதிலிருந்து ஒருவர் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள போய் கேட்டாங்க, உங்களுக்கோ ரீஹேபிலிட்டேஷன் ஆயிடுச்சு, உங்களுக்கு எல்லாமே திரும்ப கொடுத்து உங்களுடைய ஒரு மனோபலத்தை அதிகரிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம செஞ்சோம், உங்களுக்கு எஜுகேஷனும் கொடுத்தோம், எல்லாம் பண்ணினோம், திரும்ப நீங்கள் எதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களை மாதிரியான நிறைய பேர் நல்ல பேர் இருக்காங்க, எங்களுடைய நலனை கவனிச்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டும் எங்களுக்கு சாப்பாடு போடுது, எங்களுக்கு இந்த பிச்சை எடுக்கிறது நாங்கள் பல நாள் அவங்க எங்கெங்கேயோ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுல ஒரே நாளில் நாங்கள் சம்பாதிச்சிடுவோம், இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த குணம் நமக்குள்ளே இருக்குது. எப்படின்னா, ஏன்னா இது ரொம்ப ஈஸி. ஒரு விஷயத்தை நாம் ஃபைட் பண்ணி எதிர்நோக்கி அதிலிருந்து வெளியில் வர்றது, அல்லது இந்த மாதிரி மற்றவர்களிடமிருந்து யாசனை செய்கிறது, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு பல பேர் மனதில் நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான மனப்பாங்கு நமக்குள்ளே வரும்பொழுது நம்மளுடைய உணர்வுகளை நம்மளால் மாற்றிக்க முடியுதா? ஏன்னா இதுதான் நம்ம பார்த்துட்டே வரோம். பல விஷயங்களை அர்ஜுனன் சொல்லிட்டு அவனுடைய உணர்வுகளை மாற்றிக்கிறதுக்கு அவன் ரொம்ப முயற்சி செய்ய வேண்டி இருந்தது. இப்போ இது 4 பக்கமும் இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த நம்மளுடைய எமோஷன்ஸ்
நம் மனநலனை மட்டும் பாதிக்கிறது இல்ல, உடல் நலனையும் பாதிக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் புரியும் பொழுது இதை முதல்லலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்க, நம் உடல் நலம் அப்படிங்கிறதுக்கும் மனதுக்கும் சம்பந்தம் இல்லை, நோய்க்கும். இப்போ அதே டாக்டர்ஸு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம் உணர்வுகளோடு நாம் ஒர்க் அவுட் பண்ணி, நான் எப்பொழுதுமே நெகட்டிவாக இருக்கேனா, இல்லது சாதாரணமாக என்னுடைய மனநிலை ஹையர் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கா, டக்குன்னு நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோமா, இதெல்லாம் நாம் செக் பண்ணணும். அப்போ இந்த யாச்சிகா புத்திங்கிறது அர்ஜுனனுக்கு உள்ள இருந்திருந்ததுனால தான். ஏன்னா ஒரு அரசனுக்குள்ள இந்த புத்தி இருக்கக்கூடாது. அப்போ ஏன் வந்தது அப்படின்னா, இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஒரு ஃப்ரீலன்ஸ் ரைட்டர் இருந்தார். அவர் நிறைய மேகசைனுக்கெல்லாம் ஆர்டிக்கிள் எழுதுவார். அவர் எல்லா இடத்துலையும் போய் ரிசர்ச் பண்ணி அவர் நல்ல புத்திசாலி, ரொம்ப அழகாக ஆர்டிக்கிள் ப்ரெசன்டேஷன் பண்ணுவார். அவருக்கு தோணித்து, இந்த பிச்சைக்காரங்கள்லாம் ஏன் எப்படி இவங்க இந்த லைஃப் ஸ்டைலில் அவங்க வாழ முடியுது, ஏன் இவங்க இப்படி பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அவங்க வீட்டில் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு இவர் போயிட்டு பிச்சைக்காரங்களோடு அவங்களோட பிச்சைக்காரராக மாறினார். ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய கதை, அவங்களுடைய ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் அவர் அந்த ஃப்ரீலன்ஸ் ரைட்டர் அவங்களோடயே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ரொட்டீன் என்ன, அவங்க மைண்ட் செட் என்ன, ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப நல்ல ஆர்டிக்கிள் எழுதி சப்மிட் பண்ணார். அந்த ஆர்டிக்கிள் பிரிண்ட் ஆகி அவங்களுக்கு பரிசும் கிடச்சிடுச்சு. 6-7 மாதம் ஆயும் தன்னுடைய கணவர் தன் வீட்டுக்கு திரும்பி வரல அப்படின்னோடனே அவங்க மனைவிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இவர் என்ன ஆர்டிக்கிள் எழுதுனே, என்னை கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு போனவர் வரலையே அப்படின்னு சொல்லி போலீஸில் போய் எஃப்ஐஆர் கொடுப்பாங்க. அவங்க போலீஸ் சொல்கிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்களுக்கு தெரியல அப்படின்னு. அவங்க விடலை, உடனே போய் டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவர் ஒரு ஃப்ரீலன்ஸ் ரைட்டர், அவங்க இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்காக போனவர் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் தேடுறாங்க. ஒருத்தரை பிடிச்சி போட்டு வச்சுருக்காங்க. அவரை அழைச்சிக்கிட்டு அவங்கள சுத்தப்படுத்தி குளிக்க வச்சு அவங்க உடையை மாற்றி அவங்களுடைய பர்சனாலிட்டியை மாற்றி கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா இவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு. அவரை போய் கேட்குறாங்க, நீங்கள் ஆர்டிக்கிள் எழுத தானே போனீங்க, நீங்கள் எப்படி திரும்ப இந்த மாதிரி ஆனீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இவங்களோடையே இருந்து இருந்து எனக்கு ஒரு ரியலைசேஷன் ஆச்சு. நான் பல மாதங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தெல்லாம் இவங்க ஈஸியாக சம்பாதிச்சிடுறாங்க. இவங்க வாழ்க்கையில் ஒரு ப்ரெஷர் இல்லை, அவங்க அன்னன்னி வாழ்க்கையை வாழறாங்க. இது எனக்கு ரொம்ப ஈஸியாக தோணித்து, அதனால நானும் இப்படி செய்யலான்னு செஞ்சேன். இப்போ மாட்டிக்கிட்டு போலீஸில் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டாக்டர் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி பண்ணி சில சமயத்தில் என்ன ஆயிடுதுன்னா, டாக்டரும் பேஷண்ட்டாக மாறிடுறாங்க. இப்போ இங்கே இறைவன் அர்ஜுனனை மற்றவர்கள் மாதிரி ட்ரீட் பண்ணலை, பண்ணியிருந்தா அவரும் மாறி இருக்கணும். ஏன்னா அர்ஜுனனோட முயற்சி எப்படி இருந்தது, இறைவனை தன் பக்கம் இழுக்கக்கூடிய முயற்சியாக இருந்தது. ஆனால் இங்கே இறைவன் தன்னுடைய ஒரு இடத்திலேயே இருந்து அன்போடு அர்ஜுனனுக்கு தன்னுடைய இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ அர்ஜுனன் தான் சிஷ்யனா மாறினா கூட திரும்பவும் இறைவனுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, அது பாருங்க, அர்ஜுனன் 100% சின்சியரா மனதில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஓப்பன் அப் பண்றார். என்ன சொல்றான் அர்ஜுனன் அப்படின்னாக்க, நச்சைதத் வித்மஹா கதரன்னோ கரியோ யத்வா ஜயேம யதிவா நோ ஜயேயுஹு. நச்சைதத் வித்மஹா கதரன்னோ கரியோ யத்வா ஜயேம யதிவா நோ ஜயேயுஹு. யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாம தேவ ஸ்திதாஹ பிரமுகே தார்த்தராஷ்ட்ராஹ. யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாம தேவ ஸ்திதா பிரமுகே தார்த்தராஷ்ட்ராஹ. என்ன சொல்றான் அர்ஜுனன் அப்படின்னாக்க, எனக்கு இன்னும் சில விஷயம் தெளிவா புரியல. யானேவ ஹத்வா கதரன்னோ கரியோ, இந்த ஆழமான விஷயம் எனக்கு இன்னும் புரியல. என்ன விஷயம் அப்படின்னாக்க, யத்வா ஜயேம யதிவானோ ஜயேயுஹு.
இந்த கௌரவர்கள் நம்மள ஜெயிக்கிறது சரியா இல்ல நாம் கௌரவர்களை ஜெயிக்கிறது சரியா? இவ்வளவு பெரிய குழப்பம் வந்துடுச்சு அவனுக்கு. எது சரி? இப்ப நான் அவர்களை தோக்கடிக்கணுமா இல்ல அவர்கள் எங்களை தோக்கடிச்சாலும் சரியா? இது எனக்கு புரியலையே, இதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு எனக்கு அப்படின்னு இறைவன் கிட்ட சொல்றான். ஏன்னா யாரை கொன்ற பிறகு நான் உயிரோட இருக்க மாட்டேனோ அவர்களை எப்படி நான் கொல்றது? இன்டைரக்டா அர்ஜுனன் என்ன சொல்றான்னா, இந்த போர் செஞ்சு நான் தோத்துட்டா கூட ஓகே தான் எனக்கு, அப்ப அதுதான் எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னா நான் போர் செய்து தோக்கறதுக்கும் ரெடியா இருக்கேன். ஒரு மகாரதியோட பேச்சே இல்லை இது. அந்த மாதிரி இறைவன் முன்னாடி தன் மனதை ஓப்பன் அப் பண்றான். இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட கைடன்ஸ் வேணும்னு போயிட்டோம். அது இறைவனா இருக்கலாம், இல்ல நமக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் உயர்ந்தவர்களா இருக்கலாம். நம்மளுடைய மனதை 100% நம்ம ஓப்பன் அப் பண்றோமா? ஏன்னா நம்ம இன்னி தேதிக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். ஏன் இன்னைக்கு மனப்பிரச்சனைகள் அதிகரிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸை நம்ம ஓப்பன் அப் பண்றதில்ல, விஷயத்தையே முழுக்க சொல்றதில்ல. என் மனம் இப்ப என்ன ஃபீல் பண்றது அப்படிங்கறத நாம செக் பண்றதும் இல்லை. அப்போ அர்ஜுனன் இந்த விஷயத்தை இறைவன் முன்னாடி வைக்கும் பொழுது 100% அவன் சின்சியரா ஓப்பன் அப் பண்ணிடுறான். கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் அப் பண்ணிக்கிட்டே வரான் அர்ஜுனன். இப்போ நாமும் நம் மனதை இப்ப நம்ம கூடவே செக் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பிரச்சனைன்னு வரும்பொழுது அதை அனலைஸ் பண்ணி நம் மனதின் குறையை கண்டுபிடிச்சு நான் யாரோ எப்படியோ அதே மாதிரி என்னால் ஓப்பன் அப் பண்ண முடியுதா? முதல்ல நான் அக்செப்ட் பண்ணணும், ஆமா அந்த குறை என்கிட்ட இருக்கு அப்படின்னு. அதை அப்படியே சொல்லணும். இறைவன் முன்னாடி உட்கார்ந்து என்னைக்கு நாம் இந்த மாதிரி 100% ஓப்பன் ஆகி பேசியிருக்கோமா அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இறைவன் திரிகாலதர்ஷி, முக்காலங்களையும் உணர்ந்தவர். இந்த பிரசண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நமக்கு ஞானம் கொடுக்கறதில்ல. அப்போ அவருக்கு தெரியும் நம்மளுடைய குணம் என்ன, நம்மளுடைய பாஸ்ட் இப்ப என்ன தேவைன்னு தெரியும், நமக்கு எது உகந்ததுன்னு தெரியும். அதனால ஒரு என்ன சொல்றது, பாலைவனத்துல திடீர்னு மழை பெஞ்சா எவ்வளவு ஒரு பசுமையா ஆயிடும். அதே மாதிரி இன்னைக்கு மனிதர்களுடைய மனமே எப்படி இருக்கு, காஞ்சு போயிடுச்சு பாலைவனமாக. ஞான மழையை இறைவன் நமக்காக பொழிகிறார். இந்த கீதை ஞானம், கீதையின் நாயகனே நமக்காக டைரக்டா கொடுக்கப்படுற ஞானம். அதனால அவர் இந்த மாதிரியான ஞானத்தை கொடுக்கும் பொழுது அதை நாம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம். ரொம்ப வேகமாக இதை நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது சதஸ்லோகே பண்டிதஹான்னு நம்ம கேட்டோம் இல்லையா, 100 ஸ்லோகம் படிச்ச பண்டிதன் ஆயிட்டோம். அதாவது என்னன்னு கேட்டுட்டோம், ஆனா நம்மளால கடைபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட விஷயம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஒரு வார்த்தையுமே, இந்த ஞானத்துடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தம் இருக்கு, ஒவ்வொன்றும் அதிகமான மகத்துவம் வாய்ந்தது. அந்த ஒரு வார்த்தையும் எடுத்து நல்லா புரிஞ்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கான முயற்சியை செய்யணும். ஏன்னா இப்போ இந்த அர்ஜுனனுடைய மனநிலை ஒரு அர்ஜுனன் இல்ல, கோடி அர்ஜுனர்கள் இருக்காங்க இப்ப நம்மளை சுத்தி. எல்லாருடைய மனநிலையும் ஒன்னாகதான் இருக்கு. ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஞானம் நமக்கு கிடைக்குதுன்னா நம்மளுடைய அதிர்ஷ்டம் அது. அப்போ இந்த ஞானத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கலாம்? அதாவது இது என்னன்னு இப்ப இத்தனை நாளா புக்கை படிச்சுட்டு நானும் கீதை படிச்சோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். கீதை நம் வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டினது போகட்டும், கீதை என் வாழ்க்கையின் பக்கமாக மாறத் தொடங்கும் பொழுதுதான் எனக்குள் மாற்றம் வரும். அப்ப நம்ம ஒரு திட சங்கல்பத்தோடு இதை நம்ம கேட்போம். ஏன்னா நான் மாறணும்னு முயற்சி செஞ்சாதான், எண்ணம் முதல்ல திடமா இருந்தாதான் நான் மாறுவதற்கான முயற்சி செய்ய முடியும். அதற்கு நான் செக் பண்ணணும், இறைவனோட ஞானத்தை நான் அக்செப்ட் பண்ணணும். ஓம் சாந்தி.